ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை கடாயிலையோ தண்ணி ஊற்றிட்டு அதில் நீங்கள் அறுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் இதில் இருக்கட்டும். இதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நாம் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் பொரிஞ்சதும் அதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 நிமிஷம். இப்போ இதிலேயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி நாம் இதில் சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுருக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நாம் காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி புதினா தலையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புதினா இல்லைன்னாக்கா நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இதில் மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுலேயே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தனியாத்தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் கலக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும் சிம்மிலேயே. நடுவில் கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தண்ணி இதில் ஊற்ற வேண்டாம். இப்போ இதுலேயே வந்து இப்போ இது வந்து முக்கால்வாசி வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுலேயே பெரிய ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டுடலாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கூட மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நாம் அடுப்பை நிறுத்திக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை கலக்கி விட்டுட்டு நாம் அடுப்பை நிறுத்திடலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழையும் தூவிட்டு அடுப்பை நாம் நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறுத்திட்டு கலக்கி விட்டுருக்காங்க. இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.